ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கும்பராசி. அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களே, இந்த வார ஆரம்பமே சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாட்களாக இருக்கும். மனசுல சந்தோஷம், குடும்பத்துல சந்தோஷம், உடம்புல புத்துணர்ச்சி, செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நன்மையை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சமூக மதிப்பு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இதுநாள் வரைக்கும் மரியாதை குறைவாக நடத்தியவர்கள் கூட உங்களை மதித்து நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் கிடைக்கிறது யாரால அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தால அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய காரியத்துல நேர்மையை கடைபிடிக்கிறது நல்லது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ராசியில இருக்கிற சனி உங்கள தவறான பாதையில பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கிறாரு. உங்கள தேவையில்லாத விஷயத்துல போய் சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மனசுல ஓவர் தைரியம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது எதையும் நம்மளால பண்ண முடியுங்கிற அந்த தெனாவட்டோட நீங்க செயல்படுறதுனால, அடுத்தவர்கள் சொல் பேச்சு கேட்காம நீங்க நடக்கிறதுனால, சில தவறான விஷயங்கள்ல நீங்களே போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இப்போதைக்கு பெருசா பிரச்சனை ஏற்படுத்தாது. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, நல்ல நண்பர்களின் ஆலோசனை, உங்க கூட இருக்கிறவங்களுக்காக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க கூட இருக்கிறவங்களால நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அதே தனுசு ராசிக்கு சூரியனின் பார்வையும் 15ஆம் தேதியிலிருந்து கிடைக்கிறது. அதனால அரசாங்க செயல்பாடுகள் அனுகூலமான பயன்களை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இந்த டைம் சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய செல்வாக்கு மீண்டும் பழைய மாதிரி இருக்குங்கிற ஒரு ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அது ஓரளவுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பழைய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற, பழைய அளவுக்கு செல்வாக்கோடு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியே. இந்த பழைய அளவுங்கிறது இதுக்கு முன்னாடி உங்கள் பேரை கேட்டாலே எல்லாருமே வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நேரில் போனாலே உங்களை மதிக்க மாட்டாங்கங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய முயற்சிகள் அரசாங்க தடைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய தொழில் ரீதியாக வியாபார ரீதியான முயற்சிகளில் அரசாங்க டாக்குமெண்ட்ரி ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் அதை கரெக்டாக முடிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை, ஏதாவது ஒரு தஸ்தாவேஜ் இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க அதிகாரிகள் கேட்கறதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மைத்தன்மையை அதிகரிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்தவர்களின் விஷயத்தில் நீங்கள் சற்று உண்மைத்தன்மையுடன் செயல்படுவது நல்லது. அதே சமயம் அரசாங்க விதிகளுக்கு அப்பாற்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும், சிக்கலையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் லாபகரமான செய்திகள் வரும் யோகம் இருக்கிறதுனால குழந்தைகளால் கவலைகள் இல்லை. இருப்பினும் குழந்தைகளை சற்று கவனித்துக் கொள்வது நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அரசாங்க விஷயத்தில். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அபவாத பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை எதிரிகளின் தொல்லையால் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் பெரிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் இல்லை. அதனால் சேமிப்புகளை அதிகப்படுத்துங்க, செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தந்தை வழியில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தம் தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மருத்துவ செலவுகள் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய செலவுகள் மட்டுமல்லாமல் வேறு சில செலவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயங்கள் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா,
விஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. விஷ்ணு பெருமானை வழிபடுங்கள். அதுவும் குறிப்பாக ஹயக்ரீவ பெருமானையும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் வழிபடுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயருவதற்கு அந்த பரந்தாமனின் அருள் உதவிகரமாக இருக்கும்.